இன்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியிலிருந்து ஜி.கே. வாசன் அவர்கள் தலைமையில் இருக்கின்ற கட்சியிலிருந்து விலகி தன்னுடைய தாய் இயக்கமான காங்கிரஸ் பேரியக்கத்தில் இணைத்துக் கொண்டு தலைவர் ராகுல் காந்தி அவர்களை அவருடைய கரத்தை பலப்படுத்த வேண்டும், காங்கிரஸ் பேரியக்கத்தை வலிமைப்படுத்த வேண்டும், காங்கிரஸ் கட்டமைப்பை வலிமைப்படுத்த வேண்டும் என்று தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்ற தலைவர் பெருமக்களை வருக வருக என வரவேற்கிறோம். அவர்கள் இந்த கட்சியை வழிநடத்துவார்கள். என்னை பொறுத்தவரை தொண்டர்களின் தொண்டராக 4 மாதங்களாக பணியாற்றி வருகிறோம். இன்னும் இருக்கின்ற காலங்களிலும் தொண்டர்களின் தொண்டராய் தொடர்ந்து பணியாற்றி காங்கிரஸ் பேரியக்கத்துடைய கட்டமைப்பை பலப்படுத்துவதற்கும் வலிமைப்படுத்துவதற்கான முன்னேற்பாடை எடுத்து செல்வோம். ஏறக்குறைய 90 விழுக்காடுக்கு மேல் எல்லா மாவட்டங்களிலும் நிர்வாகிகள் கூட்டத்தை நடத்தியிருக்கிறோம். இன்னும் நாளை தூத்துக்குடி, தென்காசி, அடுத்த வாரத்தில் தேனி மாவட்டம், விருதுநகர் மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், சென்னை முடித்தால் 100 விழுக்காடு எல்லா மாவட்டங்களையும் முடித்து விடுவோம் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அதற்கு பிறகு நிர்வாகிகளுடன் கலந்து ஆலோசனை செய்யப்படும், எப்படி கட்டமைப்பை வலிமைப்படுத்துவது, கட்சியை பலப்படுத்துவது என்று. நீட் தேர்வு முறைகேடு இன்று கூட உச்சநீதிமன்றத்தில் பரபரப்பாக சில பதிவுகளை வெளியிட்டிருக்கிறார்கள். பல இடங்களில் நீட் தேர்வுக்கான வினாத்தாள், கேள்வித்தாள் வெளியே வந்திருக்கிறது. தேர்வுக்கு முன்பாக ஆதாரபூர்வமாக அறிவிப்பு வந்திருக்கிறது. தர்மேந்திர பிரதான் அவர் இன்று காலையிலே பத்திரிகையாளர் சந்திக்கும் பொழுது சொல்லுகிறார், நீட்டில் காங்கிரஸ் செய்த குளறுபடிகளை நாங்கள் சரி செய்து வருகிறோம் என்று. அப்பட்டமான உண்மைக்கு புறம்பான செய்தி. நீட் என்பது காங்கிரஸ் பேரியக்கத்தின் காலத்தில் வரவில்லை. காங்கிரஸ் பேரியக்கம் 2014ஆம் ஆண்டு வெற்றி வாய்ப்பை இழந்தவுடன் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டவுடன் நரேந்திர மோடி பிரதமராக வந்தார். நரேந்திர மோடி பிரதமராக வந்தவுடன் RSS இயக்கத்தை சார்ந்த அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கின்ற சங்கல்ப் என்ற ஒரு NGO நிறுவனம் உச்சநீதிமன்றத்தை நாடி ஏற்கனவே கிடப்பில் இருக்கின்ற ஸ்டே ஆர்டரில் இருக்கின்ற இந்த நீட் தேர்வை நடத்துவதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று பல காரணங்களை சுட்டிக்காட்டி உச்சநீதிமன்றத்தில் வாதியாக தன்னை இணைத்துக் கொண்டது. பிரதிவாதியாக இருந்த ஒன்றிய அரசு, மோடியோடைய அரசு, நாங்கள் நீட்டை நடத்துகிறோம் என்று கொண்டு வந்தார்கள். இந்த வரலாறு தெரியாமல் தொடர்ந்து காங்கிரஸ் செய்தது என்று உண்மைக்கு புறம்பான குற்றச்சாட்டுகளை சில அரசியல் கட்சிகள், குறிப்பாக பாஜக தொடர்ந்து கோயபல்ஸ் வேலையை செய்து வருகிறது. காங்கிரஸ் பேரியக்கம் ஆட்சியில் இருக்கும் போது ஒருபோதும் நீட் வரவில்லை. பாஜக ஆட்சியில் தான் நீட் வந்தது. இதை வாதிக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆகவே இப்படிப்பட்ட கோயபல்ஸ் வேலையை பாஜக தலைவர்கள் கைவிட வேண்டும். ரைட். தலித்துகள் மீண்டும் ஒன்று கூடணுங்கிற ஒரு மற்ற கட்சியில் இருந்தாலும் தலித்துகள் ஒற்றை தலைமையின் கீழ் ஒன்று கூடணுங்கிற இதை முன் வச்சிருக்காரு. திருமாவர்களும் மறுத்து பேசியிருக்காங்க. நீங்க எப்படி பாருங்க? அது அவரவருடைய சொந்த கருத்து. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்கு. அதுக்கான தேவை இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அவரவருடைய சொந்த கருத்து. காலத்தின் கட்டாயம், இயற்கை எதை எப்பொழுது ஒன்று சேர்க்க முடியுமோ, எதை சரி செய்ய முடியுமோ இயற்கையும் காலங்களும் தீர்மானிக்கும். இதை நானோ நீங்களோ அவரோ தீர்மானிக்க முடியாது. ரைட். நெக்ஸ்ட். அவர் திரைப்படம் பார்க்கலன்னு அர்த்தம். திரைப்படம் பார்த்திருந்தா ரஞ்சிதா தெரியும். திரைப்படம் பார்க்கல, அவருடைய புத்தகங்களை படிக்கலன்னு அர்த்தம். நான் தான் சொல்றேன், அவர் ஒவ்வொருவர்களுக்கும் ஒரு பார்வை, ஒவ்வொருவருக்கும் ஒரு வரலாறு இருக்கிறது. அதை காலங்கள் தான் தீர்மானிக்கும். அவருடைய பார்வையில் அவர் தெரியாதுன்னு சொல்றாரு. தெரியாதுன்னு சொல்றவரை போயிட்டு நாம நீங்க ஏங்க தெரிஞ்சீங்கன்னு சொல்லலன்றது எப்படி சொல்ல முடியும்?
ரைட். அரசு பணியில் இருப்பவர்கள் RSS நிகழ்ச்சிகளில் வந்து கலந்துக்கூடாதுன்னு ஒரு அரசாணை இருந்தது. ஆனால் தற்போது அதை வந்து விலக்கு அளித்திருப்பதாக வந்து ஒரு தகவல் வெளியாக இருக்கு. RSS நிகழ்ச்சிகளில் அரசு பணியில் இருப்பவர்கள் எல்லாம் கலந்து கொள்ளலாம் அப்படிங்கிற இந்த அரசை, ஒன்றிய அரசை நிர்வகித்து நடத்துவதே RSS தான். RSS உடைய பின்புலம் இல்லாமல் ஒன்றிய அரசு கிடையாது. ஆட்சியை நடத்துவது RSS, முகம்தான் நரேந்திர மோடி.